அண்மைச் செய்தி. விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது குடும்ப ஆடிட்டரை வரவழைத்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மகன் அன்புமணியுடன் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆடிட்டரை வரவழைத்து ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்துல தற்பொழுது ஆடிட்டர் சுப்ரத்தினம் அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்துவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மகன் அன்புமணியுடன் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில ஆடிட்டருடன் ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியில் யாரை நீக்குவதற்கும் அவர்களை சேர்ப்பதற்குமான அதிகாரம் படைத்த ஒரே ஆள் கட்சியினுடைய தலைவர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் தனக்கே அந்த அதிகாரம் என்று நேற்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி தெரிவித்திருந்தார். மேலும் ராமதாஸ் அவர்கள் நீக்கிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமாவையும், அதே போன்று கட்சியினுடைய விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சிவாவையும் அவர் நீக்கியிருந்தார். அந்த நீக்கம் செல்லாது இருவரும் தொடர்கிறார்கள் என்று அன்புமணி நேற்று தினமே நிறுவனர் ராமதாஸ் அவருடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பு அறிவிப்பாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் யாரை நீக்குவதென்றாலும் அதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் பொதுக்குழுவால் கூடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் என்று நேற்றைய தினம் அன்புமணி தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தன்னுடைய நடவடிக்கைகள் அனைத்துக்குமே அன்புமணி அவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்ற ஒரு சூழல்ல தன்னுடைய ஆதரவாளர்கள், அதே போன்று அன்புமணி தரப்பு ஆலோசனை நடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இல்லாது மற்ற மாவட்ட நிர்வாகிகளுடன், முன்னாள் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளுடன் ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். இன்றைய தினமும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமகவுடைய தொடக்க காலம் முதல் தற்போது வரையிலும் கட்சியில நீடித்திருக்கக்கூடியவர்கள், ராமதாஸுடன் பயணித்திருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை அழைத்து இந்த சூழல் குறித்து ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினமும் கட்சியினுடைய பல மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். தீரன் உள்ளிட்டவர்கள் நேற்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் இல்லத்துல அவருடன் ஆலோசனை ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய தினமும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமகவினுடைய நிறுவனர் தலைவர் என்ற அடிப்படையில அவருக்கு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரமும் அவர்களுடன் ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதற்கான வழிமுறைகளும் கட்சியுடைய பைலாவில் இருப்பதாக ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்துல பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவருக்கே உச்சபட்ச அதிகாரம், யாரை நீக்க வேண்டும் என்றாலும் அதற்கு தான் அதிகாரம் படைத்தவன் என்று அன்புமணியும் அதிகாரத்தில் இருவரும் கிளைம் செய்யக்கூடிய இந்த நேரங்கள்ல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற பெரிய குழப்பம் கட்சிக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தன்னுடைய ஆதரவாளர்களை ராமதாஸ் அவர்கள் அவருடைய இல்லத்தில் சந்தித்து வருகிறார். குறிப்பா இன்றைய தினம் மகன் அன்புமணியுடன் ஏற்பட்டிருக்கூடிய இந்த மோதல் போக்கு அதிகரித்திருக்கூடிய சூழல்ல ஆடிட்டரை வரவழைத்து ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது மேலும் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தக்கூடிய வாய்ப்பா அல்லது இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கும் சமாதானமாக போவதற்குமான முயற்சியா என்பது குறித்தெல்லாம் பின்வரக்கூடிய தகவல் அடிப்படையிலே தெரிய வரும். தற்போதைய சூழல்ல இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக ராமதாஸ் அவர்கள் சென்னையில சோழிங்கநல்லூர் பகுதியில் தனியார் மண்டபத்துல தன் ஆதரவு கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக உறுப்பினர் அட்டைகளை புதுப்பித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபடுறார். இந்த நேரங்களில் ராமதாஸ் அவர்கள் மூத்த நிர்வாகிகளை தற்போது சந்தித்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினமும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளுடன் சந்திப்பு இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது ஆடிட்டரை வரவழைத்து அவருடன் சந்திப்பு ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.